బొమ్మల కథలు. கிருஷ்ணா நதி கரையில ஒரு ஊர் இருந்துச்சு, தானியாபுரம். அந்த ஊர்ல வெங்கட்டையா ஒரு ஏழை விவசாயி. அவருக்கு விவசாயமே வாழ்வாதாரம். ஆனா 2 வருஷமா மழை இல்லாததுனால, வறட்சியினால கடன்ல மூழ்கி ரொம்பவும் துயரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட மனைவி சூரம்மா அவருக்கு துணையா இருந்தா. ஒரு சாயங்கால வேளையில வெங்கட்டையா வீட்டு திண்ணையில சோகமா உட்கார்ந்திருந்தாரு. சமையல் வேலை பண்ணிட்டு இருந்த சூரம்மா தன்னோட கணவனை பார்த்து பெருமூச்சு விட்டா. என்னங்க, மறுபடியும் நேத்து ராத்திரியில இருந்து பேசாமலே இருக்கீங்க. மனசுக்குள்ளேயே இப்படி வருத்தத்தை வச்சுக்காதீங்க. வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா அது மலை மாதிரி பாரமாயிடும். என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறீங்க, சொல்லுங்க. என்ன சொல்ற சூரம்மா? வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. ஊர்ல யார் முகத்தையுமே பார்க்க முடியாத அளவுக்கு பயமா இருக்கு. எதுக்குங்க இவ்ளோ பயம்? நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. யாரோட சொத்துக்கும் நம்ம ஆசைப்படல. துரோகம் செய்யலதான். ஆனா எப்ப பார்த்தாலும் கடன்காரங்க வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்துட்டு போறாங்களே. கோபால் செட்டியார் நேத்து வந்து எவ்வளவு கடுமையா பேசினார் தெரியுமா? வெங்கட்டையாவோ சொத்தை விக்கிறியா இல்ல வட்டிக்கு பதிலா நிலத்தை எழுதி கொடுக்கறியான்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு கராரா சொல்லிட்டு போயிட்டாரு. அடக்கடவுளே, அவர் அப்படியா சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பையனோட கல்யாணத்துக்கு உதவி செய்யறேன்னு ஆசை காட்டின மனுஷன் தானே. ஆசை காட்டுறது தானே கடன்காரங்களோட வேலையே. இப்போ மழையும் இல்ல, விளைச்சலும் இல்ல. நம்பி இருந்த கிருஷ்ணா நதியும் இந்த வருஷம் நம்ம கைய விட்டுருச்சு. அந்த 10 ஏக்கர் நிலமும் காஞ்சு போய் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம கிடக்குது. நீங்க இவ்ளோலாம் கவலைப்படாதீங்க. நம்ம உழைக்கிறத நிறுத்தலையே, நம்பிக்கையையும் நம்ம கைவிடல. நேர்மையை விட பெரிய சொத்து எதுவும் இல்ல அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நாளைக்கு அந்த ராமமூர்த்தி பட்டேல் ஐயாவை பார்த்து நம்ம கொஞ்சம் கால அவகாசம் தாங்கன்னு கேக்கலாம். ராமமூர்த்தி ஐயாவால என்ன செய்ய முடியும் சூரம்மா? அவரால தர்மத்தை வேணா சொல்ல முடியும். ஆனா கடவுள் கொடுத்த வறட்சியை மாத்த முடியாது இல்லையா? அதுவும் இல்லாம இந்த தடவை விதை வாங்குறதுக்கு கூட கடன் வாங்க வேண்டியதாயிடுச்சு. அந்த கடனை அடைக்கணும்னா இந்த தடவை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்ம நிலைமை அப்படி இருக்கு. நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா தாத்தா காலத்துல இருந்து சும்மாவே கிடக்குற ஒரு தரிசு நிலம் ஒண்ணு நமக்கு இருக்கு இல்லங்க? ஓ, அந்த 1 ஏக்கர் நிலத்தை பத்தி சொல்றியா? அது தரிசா கிடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அங்க கல்லும் மண்ணும் தவிர வேற எதுவும் இல்ல. உழுதாலும் பலன் இல்ல. ஆமாங்க, பலன் கிடைக்குதோ இல்லையோ, இந்த ஒரு தடவை அந்த நிலத்தை உழுவோமே, நம்மளோட உழைப்பையும் வேர்வையையும் நம்புவோமே, கஷ்டப்பட்டா கடவுள் கைவிட மாட்டார்னு என்னவோ மனசு சொல்லுதுங்க. சரிம்மா, நீ சொல்லி நான் இல்லன்னு சொல்லிருக்கேனா? நாளைக்கே அந்த இடத்துக்கு போயிட்டு உழுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேம்மா. சும்மா கிடக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டப்படலான்னு தோணுது. மறுநாள் மத்தியான நேரம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த அந்த தரிசு நிலத்துல வெங்கட்டையா தன்னோட பழைய கலப்பைய கொண்டு தனியா உழுதுட்டு இருந்தாரு. அந்த வேலை அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த கலப்பைய தூக்க கூட நம்ம உடம்புல சக்தி இல்ல. இந்த நிலமும் என் மனசு மாதிரியே இறுகி போய் கிடக்குது. என்னோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதானா அப்படி நினைச்சாரு. ஏற்கலப்பைய பலமா முன்னோக்கி தள்ளும் போது ஒரு கடினமான பொருள்ல முட்டி நின்னுச்சு. என்ன இது? இந்த நிலத்துல கடினமான ஏதோ ஒரு பொருள் கிடைக்குதுன்னா? வெங்கட்டையா கலப்பைக்கு பக்கத்துல இருக்கிற மண்ணை மண்வெட்டியால அகற்றினாரு. அங்க ஒரு பழைய செப்பு பெட்டி கிடைச்சது. அது மேல பழங்காலத்து வேலைப்பாடுகள் செதுக்கி இருந்துச்சு. அடடே, இது என்ன? இவ்ளோ காலம் யாரோட கண்ணிலையும் படாம இந்த பெட்டி இங்க இருந்துச்சா? யாராவது பெரிய செல்வந்தர்கள் தங்களோட புதையில இங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ? என்னோட அதிர்ஷ்டம் கதவை தட்டிருச்சா? பெட்டிய கையில எடுத்து தொடச்சு சுத்தம் பண்ணாரு. அது சின்னதா உறுதியா இருந்துச்சு. இதுல பொற்காசுகளும் வைரங்களும் இருக்குமா? என்னோட கடன் எல்லாம் தீர்றது மட்டும் இல்லாம இன்னும் 10 பேருக்கு உதவி செய்ய முடியும். சூரம்மாவோட கண்கள்ல மகிழ்ச்சிய பார்க்க முடியும். இறைவா, நீ உண்மையிலேயே இருக்கிறங்கிறத நிரூபிச்சிட்டப்பா. அப்படி அந்த பெட்டிய பிடிச்சுக்கிட்டு அதை எப்படி திறக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. சரியா அதே நேரத்துல பக்கத்து நிலத்து வழியா போயிட்டு இருந்த கோபாலம் வெங்கட்டையா ஆவலோட அந்த பெட்டிய பாத்துட்டு இருக்கிறத பாத்துட்டாரு. என்னப்பா வெங்கட்டையா, இங்க தனியா உட்கார்ந்து ஏதோ ரகசியத்தை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? இந்த தரிசு நிலத்துல உனக்கு திடீர்னு மாம்பழ மரம் முளைச்சு வந்துருச்சா என்ன? இத கேட்டதும் வெங்கட்டையா திடுக்கிட்டு பெட்டிய மண்ணால மூட முயற்சி பண்ணி இந்த மாதிரி சொன்னாரு. வாங்க கோபாலம் ஐயா, இது ஒண்ணும் இல்ல. ஏதோ பழைய கல்லு ஒண்ணு கிடைச்சது. அதை எடுத்து பக்கமா வச்சிட்டு இருந்தேன். கலப்பைக்கு தடையா இருந்துச்சு. கல்லா? கல்லுன்னு சொல்ற வெங்கட்டையா? அந்த செப்பு பெட்டியோட மினுமினுப்பு என் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சுது. உங்க தாத்தா முப்பாட்டங்களோட சொத்து இங்க ஒளிஞ்சதுக்கு போல தெரியுதே.
இத்தனை காலத்துக்கு பிறகு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. அதிர்ஷ்டமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது கோபாலம் ஐயா. இது யாரோ முன்னாடி இங்க ஏதோ ஒளிச்சு வச்ச ஒரு பொருளா இருக்கலாம். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வெங்கட்டையா சொன்னத காதுல வாங்காம கோபாலம் அந்த பெட்டியை சுட்டி காட்டி, அட, அது என்ன சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற? இது உன் நிலத்துல கிடைச்சிருக்கு, உன் கைக்கு. உன் நிலத்துல கிடைச்ச செல்வம் உனக்கு தானே சேரும். இதத்தான் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. வா, இதை எடுத்துட்டு போய் பங்கு போட்டுக்கலாம். பங்கு வைக்கணுமா? எந்த தர்மத்தின்படி பங்கு வைக்கணும்? இது என்னோட சொந்த பணம் கிடையாது. ஆனா நான் உழைக்கும் போது இது கிடைச்சது. ஆனா இது என்னோட சொத்தும் இல்ல. என்னையா உன் தர்மம் நீதி? நீதி போதனை செய்யறதுக்கு நீ யாரு? நீதிய பத்தி பேசுற உனக்கு இப்ப ஊர்ல இருக்கிற கடனும் வட்டியும் கண்ணுக்கு தெரியலையா? அந்த செட்டியார் உன் வீட்டு வாசல்ல வந்து உன்னை திட்டி தீர்த்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த செல்வம் உன்னோட கஷ்டம் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர போகுது. இதை விட்டுட்டு மறுபடியும் முட்டாளா நிக்க போறியா? முட்டாளா இருந்தா இருந்துட்டு போறேன். ஆனா தர்மத்தை மட்டும் விட மாட்டேன். இந்த பெட்டியில இருக்கிற செல்வம் யாருடையதுன்னு தெரியாம அதுக்கு நான் கண்டிப்பா ஆசைப்பட மாட்டேன். இது எந்த காலத்து புதையல்னு பெரியவங்க சேர்ந்து தீர்மானிக்கட்டும். பெரிய மனுஷனா? இந்த சின்ன விஷயத்த பட்டேல் ஐயா வரைக்கும் எதுக்கு கொண்டுட்டு போகணும்? ஒரு வேலை செய்வோம். இதை இப்பவே திறந்து பார்க்க முயற்சி பண்ணுவோம். இதுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம நம்ம 2 பேரும் அதை பகிர்ந்துக்கலாம். விடு. இல்ல கோபால் ஐயா, என்ன நீங்க தயவு செஞ்சு விட்டுடுங்க. எனக்கு இந்த தனம் தேவையில்லை. என் நிலத்துல கிடைச்சாலும் அது மேல எனக்கு அதிகாரம் கிடையாது. நான் இத ராமமூர்த்தி பட்டேல் ஐயாட்ட கொண்டு போய் இந்த விஷயத்த அவர்கிட்ட நான் சமர்ப்பிக்கத்தான் போறேன். அவரே என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணட்டும். சரி, உன் பிடிவாதம் உனக்கு தான் நஷ்டம். நீ தர்மத்தை பத்தி பேசுனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? நானும் பட்டேல் கிட்ட வரேன். உண்மையிலேயே இந்த நிலம் முன்னொரு காலத்துல யாருடையது, இந்த புதையல் யாருடையதுன்னு பட்டேல்கிட்டயே கேக்குறேன். நீ ஒருத்த மட்டும் இந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியாது. வெங்கட்டையா அந்த செப்பு பெட்டியை ஜாக்கிரதையா எடுத்துக்கிட்டு மௌனமா ஊரை நோக்கி போனாரு. கோபாலமும் கோபத்தோட அவனை பின்தொடர்ந்து போனாரு. ராத்திரி 8 மணி. தானியாபுரம் கிராம பட்டேல் ராமமூர்த்தி அவங்களோட பெரிய வீட்டு வராண்டாவுல கூட்டம் நிக்குது. பட்டேல் ஒரு நாற்காலியில உட்கார்ந்திருக்க, வெங்கட்டையா, சூரம்மா, கோபாலம், அப்புறம் இன்னும் சில பெரியவர்களும் ஊர் மக்களும் அங்க கூடி இருந்தாங்க. சரி வெங்கட்டையா, நீ சொன்ன விஷயம் விசித்திரமா இருக்கே. விவசாயம் பண்ணலான்னு போன அந்த தரிசு நிலத்துல உனக்கு இப்படி ஒரு செப்பு பெட்டி கிடைச்சதே ஆச்சரியமான விஷயம். சரி, இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை? கோபாலம் என்ன சொல்றான்? பட்டேல் ஐயா, என் பேச்ச கேளுங்க. நான் அநியாயமா எதுவுமே பேசலங்க. உண்மையத்தான் சொல்றேன். அந்த நிலத்துல அந்த பெட்டி கிடைச்சது. அது புதையலா தான் இருக்கும். அது முற்காலத்துல யாருக்காவது சொந்தமானதா இருந்தா அத தர்மப்படி தீர்மானிக்கணும். ஆனா வெங்கட்டையா எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஆசைய விடாம இத திருடின பணத்தை போல மறைச்சு வைக்க பாக்குறாங்க ஐயா. அதான் உங்க முன்னாடி கொண்டு வந்தேன். மன்னிக்கணும் பட்டேல் ஐயா, கோபாலம் பொய் சொல்றாரு. பெட்டி கிடைச்ச உடனே நான் என் மனைவி கிட்ட கூட சொல்லாம நேரடியா உங்ககிட்ட தான் கொண்டு வந்தேன். அந்த பெட்டி யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. தர்மத்தை நம்புறவன் இப்படி செய்ய மாட்டேன். நான் பொய் எதுவும் சொல்லலைங்க ஐயா. ஐயா, தெய்வத்தின் சாட்சியா நான் சொல்றேன். எங்களுக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுற குணம் என் கணவருக்கு கிடையவே கிடையாது. அவரே என்ன அழைச்சிட்டு வந்து இந்த பொருளை நேரடியா பட்டேல் ஐயா கிட்ட ஒப்படைச்சிருன்னு தான் சொன்னாரு. இது பாருமா சூரம்மா, உங்களோட நேர்மை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கோபாலம், உனக்கு பணத்து மேல இருக்கிற ஆசை எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த புதையல் மேல உனக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு ஆர்வம் வந்திருக்கு? எனக்கு ஆர்வம்லாம் இல்ல பட்டேலையா, தர்மத்தின் மீதுதான் ஆர்வம். ஒருவேளை அந்த பெட்டியில ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தா அது அரசாங்கத்துக்கு சொந்தமாகட்டும்னு சொல்றேன். வெங்கட்டையா கஷ்டப்பட்டாங்கிறதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு சின்ன உதவி வேணா கிடைக்கலாம். ஆனா மொத்த பணமும் அவனுக்கே கொடுக்கணும்னா அதுல எந்தவித நியாயமும் இல்லையே. ரொம்ப தந்திரமா தான் பேசுறீங்க கோபாலம். சரி, இப்ப இந்த பெட்டியை திறக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த செப்பு பெட்டி ரொம்ப பழமையானதா தெரியுது. இதுக்கு மேல இருக்கிற எழுத்துக்களை பார்த்தா இது குறைஞ்சது 300 ஆண்டுகளுக்கு முந்தையதா இருக்கலாம்னு தோணுது. இப்ப இத திறந்து பாத்துடலாமா? பட்டேல் ஒரு சின்ன சாவியை எடுத்து பெட்டியினுடைய பூட்டை திறக்க பார்த்தாரு. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருந்தாங்க. என்ன இருக்கும் அந்த பெட்டிக்குள்ள? பொற்காசுகள் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். வைர மாலைகள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி சொன்னாங்க கிராம மக்கள். பெட்டி திறக்கப்பட்டுச்சு. உள்ள மின்னுற மாதிரி எதுவும் இல்லாததுனால எல்லாரும் ஏமாற்றத்தோட பார்த்தாங்க. உள்ள ஒரு பழைய கிழிஞ்ச ஓலைச்சுவடியும் ஒரு காஞ்சு போன பச்சை நிற துணியும் மட்டும் தான் இருந்துச்சு. வேற அவங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு புதையலும் இல்ல. இது என்ன பட்டேலையா? இதான் அந்த புதையலா?
கிழிஞ்ச காகிதங்களும் ஒரு பழைய துணியும் தான் இருக்கு. வெங்கட்டையாவோட கஷ்ட காலத்துல கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம் இதுதானா? வெங்கட்டையா, என்னமோ போப்பா, எங்களோட நேரத்தெல்லாம் நீ வீணாக்கிட்ட. ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடணும். எனக்கு கூட வருத்தமா தான் இருக்கு. என்னோட ஆசைகள் எல்லாம் நிராசையா போச்சு. ராமமூர்த்தி பட்டேல் பெட்டியில இருந்த ஓலைச்சுவடிய ஜாக்கிரதையா எடுத்து அத பார்த்துட்டு எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி சொன்னாரு. நெல்லு கோபாலம், அதிர்ஷ்டங்கிறது கேவலம் தங்கம் பணம் மட்டும் கிடையாது. நல்ல கேட்டுக்கோ வெங்கட்டையா, உன்னோட நேர்மைக்கு கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல உதவி செய்வாரு. இந்த ஓலைச்சுவடிங்க எல்லாம் சாதாரணமானது இல்ல. பட்டேல் அந்த ஓலைச்சுவடிகளை ஜாக்கிரதையா பிரிச்சு அதுல உள்ள இருந்த எழுத்துக்களை வாசிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட முகத்துல ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒன்னா தெரிஞ்சுது. ஆஹா, எவ்ளோ பெரிய அதிசயம்! என்ன ஒரு தெய்வ சித்தம்! வெங்கட்டையா, நீ வெறும் செப்பு பெட்டியை மட்டும் கண்டுபிடிக்கல, ஒரு மாபெரும் அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிச்சிருக்க. ராமமூர்த்தி பட்டேல் அந்த ஓலைச்சுவடியில உள்ள விஷயத்த சபையினருக்கு விளக்குனாரு. அந்த ஓலையில இப்படி இருந்துச்சு. ராம மக்களே, இந்த ஓலைச்சுவடி சாதாரணமானது கிடையாது. இது நம்ம தானியாபுர கிராமத்துக்கு சொந்தமான பழங்கால நில விவரங்கள், எல்லைகள், அப்புறம் வாய்க்கால்களை பத்தி எழுதப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான ஆவணம். நில விவரங்களா? அதனால நம்ம வெங்கட்டையாவுக்கு என்ன லாபம் பட்டேலையா? லாபம் இருக்கு. இதுல எழுதியிருக்கிறபடி வெங்கட்டையாவுக்கு சொந்தமான அந்த தரிசு நிலம் இருக்குல்ல, அதை ஒட்டி வடக்கு திசையில கிழக்கு மல்லேகுண்டான்னு ஒரு சின்ன நிலம் இருக்கு. அது முன்னொரு காலத்துல கற்கள் நிறைஞ்ச ஒரு குன்றாதான் இருந்துச்சு. ஆனா இந்த ஆவணம் சொல்றது என்னன்னா, என்னங்கய்யா, அந்த கிழக்கு மல்லேகுண்டா நிலத்துக்கும் இந்த பெட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பொறு வெங்கட்டையா, இந்த ஆவணம் சொல்றது என்னன்னா, அந்த பகுதியில சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நிலத்தடி நீர் கால்வாய ரகசியமா தோண்டியிருக்காங்க. அந்த காலத்துல இந்த பகுதியில பஞ்சம் ஏற்பட்ட போது இந்த நீர் கால்வாய அமைச்சு அத ஒரு சிலசாசனத்துக்கு கீழே ரகசியமா மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த சிலசாசனம் அந்த சின்ன கற்கள் நிறைஞ்ச குன்றுக்கு அடியில தான் இருக்கு. இந்த பெட்டியில நம்ம பாக்குற இந்த துணி அந்த சிலசாசனத்தை மூடுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட துணியாதான் இருக்கும். பட்டேலையா, ஏதோ பழைய கதைலாம் சொல்ற மாதிரி இருக்கே. அந்த கால்வாய் இத்தனை காலமா ஏன் யாருக்குமே கிடைக்கல? ஏன்னா அது ரகசியமா வைக்கப்பட்டிருந்தது. அது யாருக்கு சேரும், எப்போ பயன்படுத்தணுங்கிற விவரங்கள் இந்த ஓலைச்சுவடியில இருக்கு. இங்க பாரு, நான் படிச்சு காட்டுறேன். இந்த தர்ம கால்வாய் கஷ்டப்படும் சுயநலமற்றவனுக்கும் கடன் தொல்லையில் இருக்கும் நேர்மையானவனுக்கும் மட்டுமே கிடைக்கும். இந்த ரகசியம் வெளிப்படும் போது அதை கண்டறியும் விவசாயி அந்த கால்வாய் நீரை பயன்படுத்தி கொள்ளும் உரிமை பெறுவார். இதை மற்றவர்களுக்கு விற்கக்கூடாது. இதை தானமாகவே வழங்க வேண்டும். அவன் மூலமாக இந்த ஊருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும். கடவுளே, ஏங்க பாத்தீங்களா, நம்ம நேர்மையா இருந்ததுக்கு கடவுள் கொடுத்த பரிசு இது. உண்மையாவா? உண்மையாவே அந்த தரிசு நிலத்தை ஒட்டி நீர் கால்வாய் இருக்கா? கண்டிப்பா இருக்கும் வெங்கட்டையா. இது வெறும் தங்கம் இல்ல, வறட்சியை போக்கக்கூடிய நீர்நிதி. இந்த ஓலைச்சுவடி மூலமா அந்த நிலத்தடி கால்வாய் இருக்கிற இடத்த நான் இப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். வெங்கட்டையா, உன்னோட உழைப்பு, உன்னோட நேர்மை, உன்னோட தலையெழுத்தையே மாத்திருச்சுப்பா. பட்டேலையா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பணத்து மேல ஆசைப்பட்டு வெங்கட்டையாவோட நேர்மையவே தவறா பேசிட்டேன். அந்த பெட்டியில பணம் இல்லைன்னு தெரிஞ்ச போது என் மனசு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சுதான். ஆனா கஷ்டத்தை போக்குற நீர் உண்மையிலேயே தங்கத்தை விட மேலானது தாங்க. கோபாலம், உன்னோட தவற நீ ஒப்புக்கொண்டதுனால எனக்கு மகிழ்ச்சி தாயா. வெங்கட்டையா, இது உனக்கு கிடைச்ச எதிர்பாராத அதிர்ஷ்டம்பா. உன்னோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசு இது. பட்டேலையா, இது கொஞ்சம் கேளுங்க. இந்த நீர் கால்வாய நான் எனக்காக மட்டும் ஒளிச்சு வைக்க மாட்டேன். தானியாபுரம் மக்கள் எல்லாருமே வறட்சியால வாடுறாங்க. எனக்கு கிடைச்ச அந்த அதிர்ஷ்டத்தை ஊர் மக்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பேன். இந்த கால்வாயை தோண்டி நீரை மேல கொண்டு வர்றதுக்கான செலவையும் நானே ஏத்துக்கிறேங்க ஐயா. எப்படியோ இந்த வறட்சியிலேருந்து வெளியில வந்து நம்ம ஊர் செழிப்பானா அதுவே போதும். ஆமா பட்டேலையா, எங்களோட கஷ்டங்கள் தீந்தா போதும். அதோட ஊரோட கஷ்டமும் தீந்துச்சுன்னா எங்களுக்கு 10,000 பொற்காசுகள் கிடைச்சதை விட மேலானது. வெங்கட்டையா, உண்மையிலேயே நீ ரொம்ப ரொம்ப சிறந்தவன்பா. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சது. ஆனா உன்னோட தர்ம குணம் மட்டும் மாறவே இல்லை பத்தியா. உன்னோட நேர்மைக்கும் தாராள குணத்துக்கும் இறைவனோட ஆசி எப்பவுமே உங்க 2 பேருக்கும் இருக்கும். அங்க இருந்த கிராம மக்கள் எல்லாரும் வெங்கட்டையாவோட நேர்மையையும் தர்மத்தையும் பாராட்டி நெகிழ்ச்சியோட கை தட்டினாங்க. கோபாலம் தலை குனிஞ்சு வெங்கட்டையாவை பார்த்து கை கூப்பி வணங்கி மன்னிப்பு கேட்டான். இந்த கதை மூலமா நமக்கு தெரிகிற நீதி என்னன்னா,
பணம் செல்வம் கிடைக்கிறது மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாது. கடினமா உழைச்சாலும் கிடைச்ச புதையல் மேல ஆசைப்படாம தர்மத்தை கடைபிடிக்கிறதும் தனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை பிறரோட பகிர்ந்துக்கிறதுமே உண்மையிலேயே எதிர்பாராத அதிர்ஷ்டமா அமையும். வெங்கட்டையாவோட இந்த நேர்மைதான் வறட்சிங்கிற சாபத்துல சிக்கி தவிச்ச அந்த கிராமத்தை மாத்தக்கூடிய வரமா அமைஞ்சுது. ஒரு கிராமத்துல ராமையா பத்மான்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. பத்மா ரொம்பவும் அமைதியானவ, வீட்லயே இருக்கக்கூடிய பாரம்பரியமான பொண்ணு. ராமையா ஒரு சாதாரண விவசாயி. ஊர்ல இவங்களுக்கு யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நல்ல பேர் இருந்தது. அந்த ஊருக்கு புதுசா சூரியம் அப்படிங்கிறவரு மளிகை கடை வைக்கிறதுக்காக வந்தாரு. ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பழகி அவங்களோட நன்மதிப்பை சம்பாதிச்சாரு. ஒரு நாள் ராமையா அவனோட மனைவி பத்மா கிட்ட, பத்மா, வீட்ல மளிகை பொருட்கள் எல்லாம் இருக்குதா? இப்போதைக்கு எல்லாமே இருக்குங்க. அது இல்ல, நான் இன்னும் ஒரு வாரத்துல வெளியூருக்கு போக போறேன். நீ வீட்ல அப்போ தனியா இருப்பேல்ல, அதனால கேட்டேன். அதனால ஒண்ணும் இல்லங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். இருந்தாலும் ஊருக்குள்ள இப்ப புதுசா மளிகை கடை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, நமக்கு ஏதாவது தேவைன்னா அங்கேயே எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். என்னவோ பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ என்னவோ தெரியல. அதுவும் நீங்க போறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குதுங்களே. சரி சரி, நான் அப்படியே வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு வயலுக்கு போயிட்டு இருக்காரு. வழியில சூரியமோட மளிகை கடைக்கு பக்கத்துல தன்னோட நண்பன் ராகவா அப்புறம் அவனோட மனைவி ராஜம் 2 பேரும் பொருள் வாங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்போ ராகவா பாத்துட்டு, என்னடா ராமையா, பாத்துட்டு பாக்காத மாதிரி போற, எங்க அவ்வளவு சீக்கிரமா போயிட்டு இருக்க? அடடே, நீங்களா? நான் சரியா பாக்கலப்பா, அப்படியே வயல் வரைக்கும் போலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி. அது சரி, நீங்க என்ன பண்றீங்க இங்க? என்ன ராஜம், நம்ம ஆளு உன்ன நல்லா பாத்துக்கிறானா? சொல்லுமா. ஓ, அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு அண்ணா. இங்க மளிகை பொருட்கள்லாம் வாங்கலான்னு வந்தோம். அப்படியா? இங்க பொருட்கள் எல்லாம் நல்லா இருக்கா? அதுல நீங்க சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. விலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் தரமான பொருட்களை மட்டும் தான் நான் விக்கிறேன். விக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் என்னோட தங்கச்சி கிட்ட எல்லாம் கேட்டேன். அண்ணன், பொருள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனாலதான் கடந்த 2-3 முறையா தொடர்ந்து இவங்க கிட்டயே வாங்குறேன். அப்படியா? சரி சரி சரி, நான் வயல் வரைக்கும் அப்படியே போயிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு ராமையா போயிட்டான். ஒரு 2 நாட்கள் கழிச்சு ராமையா தன்னோட மனைவி பத்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த மளிகை கடைக்கு வந்தான். இங்க எதுக்கு இப்ப கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன்ல பத்மா, அதான் மளிகை கடை எங்க இருக்குன்னு உனக்கு காட்டலான்னு. போதுங்க, இது கூட எனக்கு தெரியாதா என்ன? அப்படி இல்லம்மா, என்னோட பயம் எனக்கு. என்னையா இங்க வந்து நிக்கிறீங்க? சொல்லுங்க ஐயா, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வாங்கணும்? இப்போ எதுவும் வேண்டாம் தம்பி, இது என்னோட மனைவி பத்மா. எப்பவாவது வந்து ஏதாவது வேணும்னு கேட்டா உடனே எடுத்து கொடு. கணக்குல எழுதி வச்சுக்கோப்பா. நான் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு காசு கொடுத்துடுறேன். வந்ததும் தரேன்னு சொல்றீங்களே. அப்படி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே சொல்லி பத்மாவை மேலையும் கீழையும் பாக்குறான். இத பத்மாவும் கவனிக்கிறா. அது வந்துப்பா, நான் ஒரு 2 நாளைக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவரு 2 நாள்ல பயிர்களுக்கெல்லாம் விதை வாங்குறதுக்கு காசு போடணும். அந்த காசு வந்ததும் குடுக்கறேன்னு சொல்ல வராரு. அவ்வளவுதான். ஆஹா, அது இல்லையே. அவ்வளவுதாங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு நடங்க. அப்படி அவசர அவசரமா அவனை அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். எதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு வந்த? நான் ஊர்ல இல்லைன்னா அவன் பொருள் எல்லாத்தையும் வீட்லயே கொண்டு வந்து கொடுத்திருப்பான். ஏங்க, நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் எதுக்காகங்க வெளியில சொல்லணும்? அது இல்லடி, உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குமோன்னு தான். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எல்லாத்தையும் நானே பாத்துக்குவேன். மறுநாள் காலையில ராமையா ஊருக்கு கிளம்பி போனான். சூர்யாவும் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தான். ஆனா எதுவும் பேசல. மௌனமா கவனிச்சுட்டு மட்டும் இருந்தான். 2 நாளைக்கு அப்புறமா பக்கத்து வீட்டு கலாவதி பத்மாவை பாக்குறதுக்கு வந்தா. அம்மாடி பத்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே அத்த, எப்பவும் போலதான். உன் புருஷன் வெளியூருக்கு போயிருக்கான் போல, இன்னும் வரலையா? அவர் இன்னும் வரல அத்த. ஆனா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது நேத்து காலையில பால் கறக்கும் போது பார்த்தேன். இன்னும் வரல போல இருக்கேன்னு இப்பதான் தெரிஞ்சது. சரி, நீ தனியா இருப்பியே, அதான் பாத்துட்டு போலான்னு வந்த. நான் நல்லா தான் இருக்கேன் அத்த. அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அத்தை, இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? சூர்யாவோட கடைக்கு போவோம். நம்ம தெரு பொண்ணுங்க எல்லாம் அங்கதான் உட்காந்து அரட்டை அடிப்பாங்க. இப்படி அப்பப்போ வீட்டை விட்டு வெளியில வந்தாதான் இதெல்லாம் உனக்கு தெரியும். உலக ஞானம் உனக்கு தெரிய வேண்டாமா? எனக்கு இருக்கிற அறிவு போதும், நீங்க கிளம்புங்க அப்படி சொல்லி அனுப்பி வச்சிடறா.
அடுத்த நாள் அவ மறுபடியும் வந்து பலவந்தமா பத்மாவை கடைக்கு கூட்டிட்டு போறா. அத பார்த்துட்டு சூரியம், என்னம்மா பத்மா அம்மா, என்னோட கடை பக்கமே நீங்க வர்றதே இல்லையே. எனக்கு உங்க கடைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, அதனால நான் வரல. தமாஷுதான், அவசியங்கிறது சொல்லிட்டு வருமா என்ன? சரி சரி, அதெல்லாம் எனக்கு எதுக்குமா, போய் நீங்க உங்க கணவரை கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். அவர்கிட்ட உனக்கு என்ன வேலை? ஆ, சொல்லு, என்ன வேலை? உங்க புருஷன் கிட்ட கடன் கொடுத்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு அந்த பணம் வட்டியோட திரும்ப வேணும். அவ புருஷன் ஊர்ல இல்லப்பா, வந்ததும் உன் பணத்தை கொடுப்பாரு. என்னது, ஊர்ல இல்லையா? அப்படின்னா என் பணத்தை எடுத்துக்கிட்டு? முதல்ல நீ என் புருஷனுக்கு கடன் கொடுத்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ரசீதோ இல்ல பத்திரமோ ஏதாவது இருந்தா அதை எடுத்து காட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லையேம்மா, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுதான் கொடுத்தேன். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்தவன் யாரும் இப்படி கேட்க மாட்டான். நீ எதுக்காக இப்படி கேட்ட? என்ன சூர்யா இதெல்லாம்? நிஜமாவே அவருக்கு நீ பணம் கொடுத்தியா இல்ல இதெல்லாம் வேணும்னே ஏதோ பண்ணிட்டு இருக்கியா? இப்படி கொஞ்சம் கடுமையா கேட்டதும் சூர்யாவோட வாயிலிருந்து வார்த்தையே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு, மன்னிச்சிடுங்க, ஏதோ விளையாட்டா கிண்டலுக்காக தான் இப்படி கேட்டேன். இந்த மாதிரி இனிமே செய்ய மாட்டேன். அப்ப அங்க இருந்த பெண்கள் எல்லாரும், ச்சே என்னப்பா நீ, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் யாராவது விளையாடுவாங்களா? அது சரி, ஏன் கூட உனக்கு என்ன விளையாட்டு வேண்டியிருக்கு? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட மரியாதை கெட்டுரும். இப்படி எச்சரிக்கை பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா. நாட்கள் கடந்து போகுது. ஆனா சூர்யா கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. அவகிட்ட இன்னும் நெருக்கமாகணும் அப்படின்னு அவன் இன்னொரு முயற்சி பண்றான். அவன்கிட்ட வேலை பாக்குற பையன் கிட்ட, டேய் சின்னா, இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் பத்மாட்ட கொண்டு போய் கொடு. சூர்யா உங்களுக்காக அனுப்பி வச்சாருன்னு போய் சொல்லு. இதெல்லாம் நம்ம எதுக்குன்னு கொண்டு போய் கொடுக்கணும்? அவசியம்னா அவங்களே வந்து வாங்குவாங்க. அது எனக்கு தெரியாதா? வாயை மூடிட்டு சொன்ன வேலை செய். அங்க வேற எதுவும் நீ பேசக்கூடாது. சரிங்க அண்ணா. அவனும் சூர்யா சொன்ன மாதிரி பத்மாவோட வீட்டுக்கு போனான். அதே சமயத்துல அங்க கலாவதியும் வந்திருந்தா. பத்மாமா, சூர்யா அண்ணன் இந்த அரிசி பருப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. எனக்கு எதுக்கு அவர் தரணும்? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் இலவசமா எல்லா ஜாமான்களையும் கொடுத்துட்டு தான் இருக்காரா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா, உங்ககிட்ட மட்டும் கொடுத்துட்டு வர சொன்னாரு. இப்படி சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து போயிட்டான். இத பார்த்துட்டு கலாவதி, என்னடி பத்மா, இவ்ளோ சரக்கு கொண்டு வந்து இறக்கிட்டு போயிருக்கான். உன் புருஷன் ஒரு வேளை சொல்லி விட்டுருப்பானோ என்னவோ. அதெல்லாம் இல்லத்த, இவன் தப்பான நோக்கத்தோட தான் இது எல்லாத்தையும் அனுப்பியிருக்கான். இன்னைக்கு நான் எதுவும் சொல்லாம இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன்னு வைங்க, அவன் என்கிட்ட வேற மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுவான். இதே மாதிரி மத்தவங்களுக்கும் செய்யலான்னு அவனுக்கு நினைப்பு வரும். அடப்பாவி, இனிக்க பேசுறானேன்னு நினைச்சா அவன் பண்ற வேலை இதுவா? ஆமாத்த, நான் அவன் கடைக்கு போயிருக்கும் போதே அவனை கவனிச்சேன். அப்பாவி பொண்ணா இருக்கியேன்னு நான் நினைச்சேன். ஆனா ரொம்ப தெளிவா இது எல்லாத்தையும் கவனிச்சிருக்கியே. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு நினைச்சிருக்க? நம்ம உடனடியா அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் பஞ்சாயத்துல கொடுத்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடலாம். நல்ல யோசனைடியம்மா. நேரடியா சொன்னா அவன்லாம் கேக்குற ரகமே இல்ல. அப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பஞ்சாயத்துக்கு போனாங்க. அங்க பஞ்சாயத்து தலைவர் நாகராஜு கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்க. உடனே எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்க. சூர்யா, நீ பத்மாவோட வீட்டுக்கு எதுக்கு சரக்கெல்லாம் அனுப்புன? அது ஐயா, அவங்க வீட்டுக்காரர் ஊர்ல இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது அவசியம் இருக்குமோன்னு நினைச்சுதான் அனுப்பி வச்சேன். அப்படின்னா ஊர்ல யாரெல்லாம் தனியா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இலவசமா எல்லா சரக்கும் அனுப்பி வைப்பியா? அது ஐயா, அவங்க புருஷன் தான் சாமான கொடுத்துட்டு கணக்குல எழுதிக்க சொன்னாரு. ஓ, அது அவ வந்து கேட்டான்னா நீ கொடுத்துருக்க வேண்டியதுதான். அந்த பொண்ணு கேட்காமலேயே இதெல்லாம் அனுப்பி வச்சிருக்கியே, உன்னோட உத்தேசம் தான் என்ன? சொல்லு சூரியம், ஏன் பேசாம நிக்கிற? இப்படி எல்லாரும் அவனை கேள்வி கேட்டாங்க. சூர்யா எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தான். அதுலயே அவன் தப்பு பண்ணிருக்கான் அப்படிங்கறது எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. சச்சா, நீ இப்படிப்பட்ட ஒருத்தன் நாங்க நினைக்கவே இல்ல. நீ இப்படி மௌனமா நிக்கிறதுலே தெரியுது நீ தப்பு பண்ணிருக்கேன்னு. மன்னிச்சிருங்க ஐயா, ஏதோ புத்தி கெட்டு போய் இன்னொரு வாட்டி இப்படி பண்ண மாட்டேன். இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணதுக்கு அப்புறமும் உனக்கு இன்னொரு அவகாசம் கிடைக்கும்னு எப்படி நினைக்கிற? போனா போகட்டும், பொழைச்சிட்டு போட்டும்னு இந்த ஊர்ல கடை போடுறதுக்கு அனுமதி கொடுத்தா நீ பண்ற வேலை தானா? அட திருட்டு பயல, உன் கடைக்கு பொம்பளை பிள்ளைங்க யாரும் வர முடியாத மாதிரி பண்ணிட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமே இந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு இன்னொரு அவகாசம் எல்லாம் கொடுக்கவே முடியாது. முதல்ல கடையை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு வெளியே போ. அப்படி ஊரை விட்டு துரத்திட்டாங்க. பத்மாவோட அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் பாராட்டினாங்க. இது நடந்து 3 நாள் கழிச்சு ராமையா ஊருக்கு திரும்பி வந்தான். பத்மா, வர்ற வழியில நான் பாத்துட்டே வந்தேன். சூர்யாவோட கடையை காணுமே, என்னாச்சு? அது என்ன ஆச்சுன்னா, இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னான். பத்மா,
நான் இல்லாதப்போ நீ இவ்ளோ தைரியமா புத்திசாலித்தனமா இருந்தியா? என்னால அதை நம்பவே முடியலையே. பொண்டாட்டினா வீட்டு வேலை மட்டும் பாக்குறதுன்னு நினைச்சிட்டீங்களா? வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறது கூட அவதான். உண்மைதான் பத்மா. உன்னை பார்த்துதான் அந்த விஷயமே எனக்கு புரியுது. போட்டும், இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுதே. இப்படி அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்ல புத்திசாலியான மனைவி இருந்தா அவளோட தைரியமோ புத்திசாலித்தனமோ அந்த வீட்டை கண்டிப்பா காப்பாத்தும்.